தன்னை விட வயது குறைந்த ஹீரோக்கள் மேல ஆசைப்பட்டு ஜோடி போட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜோதிகா. ஜோதிகா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த 2-3 வருஷத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஜோதிகா தன்னோட ஆரம்ப காலகட்டத்திலேயே தன்னை விட வயது குறைந்த இளம் நடிகர் சிம்பு கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிகா விட சிம்பு வயசுல சின்னவராகவே இருந்தாலும் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்றது ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல கவர்ந்துடுச்சு. அந்த டைம்ல ஜோதிகாக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா சூர்யா தான் வரணும் அப்படின்றத பிரேக் பண்ணி மன்மதன் படத்துல ஜோதிகா சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்துல ஜோதிகாவும் சரி சிம்புவும் சரி அவங்களோட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது ஜோதிகாவை விட சிம்பு சின்ன பையன் அப்படின்றதே நமக்கு ஃபீல் ஆகாது. கிட்டத்தட்ட ஜோதிகாவை விட 5 வயசு சின்ன பையன் தான் சிம்பு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம மன்மதன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா ஆச்சு. இந்த ஜோடி பொருத்தம் நிறைய பேரால பாராட்டப்பட்டதுனால அதை தொடர்ந்து கிராமத்து பாணியில உருவான படம் தான் சரவணா. இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாவே இருந்தாலும் இவங்களோட ஜோடி பொருத்தம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. நம்ம தமிழ் சினிமாவில் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நடிகை ஸ்னேகா. புன்னகை அரசி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தன்னோட தனித்துவமான நடிப்பால இது வரைக்கும் எத்தனையோ கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் தன்னை விட வயது குறைந்த நடிகர்கள் கூட நிறைய வாட்டி நடிச்சிருக்காங்க. ஆனா குறிப்பா ஒரு படத்தை சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டை. தனுஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு டிஃபரன்ஸ். மற்ற ஹீரோயின்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை விட வயது குறைந்த ஹீரோக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்னேகா புதுப்பேட்டை படத்துல நடிச்ச கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விலைமதுவா நடிக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். அதுலயும் தனுஷ் கூட நடிக்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் வேணும். புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகாவோட பக்குவமான கேரக்டர் பத்தி பேசியே தீரணும். இந்த படத்துல தனுஷ் கூட அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பாட்டையே பெருத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் அப்ப பெருசா கவனிக்கப்படல அப்படின்னாலுமே இப்ப ஸ்னேகாவை பாராட்டாத ஆளே கிடையாது. அந்த படத்துல மற்ற கேரக்டர்கள் எல்லாத்தையும் மறந்து போய் ஸ்னேகா சும்மா பீக்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்னேகா புதுப்பேட்டை படம் நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சரியான பட வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அதே தனுஷ் கூட பட்டாசு அப்படின்ற படத்துலயும் நடிச்சிருக்காங்க ஸ்னேகா. இது எல்லாத்தையும் விட சிம்பு கூட சிலம்பாட்டம் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க ஸ்னேகா. அந்த படத்துல 2 பேரோட ட்ரெயின் சீன்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா என்னதான் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டான்னு சொன்னாலும் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். ரீசெண்டா கூட அவங்களோட 41வது பிறந்த நாளை பயங்கர கிராண்டா கொண்டாடி இருந்தாங்க. விக்னேஷ் சிவன் கூட 9 கோடி மதிப்புள்ள காரை நயன்தாராவுக்கு பரிசா கொடுத்திருந்தாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் தன்னை விட வயது குறைந்த நடிகர் மூத்த நடிகர்கள்லாம் பார்க்கறதே கிடையாது. கதை பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னாலும் அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய டேலண்ட் நயன்தாரா கிட்ட உண்டு. அவங்க சிவகார்த்திகேயன் ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியாவும் நடிப்பாங்க. அதே நேரம் ரஜினி பாலையா மாதிரியான மூத்த நடிகருக்கும் ஜோடியாவும் நடிப்பாங்க. இப்ப கூட சிரஞ்சீவி மற்றும் பாலையா கூட ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க நயன்தாரா. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் நடிகரோட வயசு முக்கியம் கிடையாது, படத்தோட கதைக்களம் தான் முக்கியம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராய் பச்சன். ஐஸ்வர்யா ராயை பொறுத்த வரைக்கும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில தன்னை விட வயது குறைந்த நடிகர்கள் கூட நடிக்கிறதுல ஒரு மைல்கல்ல பதிச்சதே ஐஸ்வர்யா ராய் தான். நிறைய நடிகைகள் சின்ன பசங்க கூட நடிக்கிறதுக்கு தயக்கம் காட்டிட்டு இருந்த வேலையில புகழ்பெற்ற டைரக்டரான கரண் ஜோஹர் டைரக்ட் பண்ண ஏ தில் ஹாய் முஷ்கில் அப்படின்ற படத்துல ரம்பீர் கபூருக்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராயை விட கிட்டத்தட்ட 8 வயசு சின்ன பையன் தான் ரம்பீர் கபூர். ஆனா அதை பத்திலாம் கவலையே படாம படத்தோட கதைக்கு தேவை அப்படின்னா எதை வேணாலும் பண்ணுவேன்னு ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியே உழுக்கின படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டர்ல இவங்களோட கெமிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டு மொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் மெய் மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பாலிவுட் நடிகைகள் தன்னை விட வயது குறைந்த நடிகர் கூட நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கல்யாணி பிரியதர்ஷன். ரீசெண்டா வெளியான லோகா சாப்டர் 1 படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல நஸ்லனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க கல்யாணி பிரியதர்ஷன். இவங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 8. பொதுவா இவ்வளவு பெரிய வயசு வித்தியாசத்துல ஒரு ஜோடிய ரசிகர்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். ஆனா இவங்களோட துடிப்பான மற்றும் இயல்பான நடிப்பை பார்த்து 2 பேரோட லவ்வையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நஸ்லன் கல்யாணி பிரியதர்ஷனோட லவ் சீன் உண்மையாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.